எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த இயர் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்குள்ள நிறைய ரெசல்யூஷன்ஸ் நம்ம வந்து எழுதியிருப்போம். இந்த இயர் முடியறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம எழுதியிருப்போம். பட் அதில் எல்லாமே நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் 100% இருந்திருக்காது. அதில் 50-50 சில பேர் அச்சீவ் பண்ணியிருப்போம், சில பேர் 90% அச்சீவ் பண்ணியிருப்போம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு 10% அச்சீவ் பண்ணாமல் இருந்திருப்போம். ஒரு சில பேருக்கு வந்து நம்ம எல்லாமே எழுதியிருப்போம், பட் எதுவுமே அச்சீவ் பண்ணாத ஒரு ஃபீல் வரும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வரப்போகுது, நெக்ஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க, எப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரை வந்து ஒரு ப்ரொடக்டிவான இயராக கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் என்ன நெக்ஸ்ட் இயர் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள் என்னோடய ஜேர்னியில். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோக்குள்ளே சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்கேன் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு புது எபிசோட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த சேனல் வந்து பேரண்டிங் டிப்ஸ் அண்ட் உமன்ஸ் வெல்னஸ் டிப்ஸ் தமிழில் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் இல்லாமல் சாட்டர்டே சயின்ஸ் லேப் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நானும் அப்புவும் சேர்ந்து என்னோடய பையனும் சேர்ந்து. ஸோ அதில் வந்து குட்டி சிம்பிள் சயின்ஸ் கான்செப்டை எப்படி ஒரு ப்ளேவே மெத்தடில் கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதில் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஆல் ரைட். 2023 இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து நிறைய ரெசல்யூஷன் இல்லை, நிறையா இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சுருந்தேன். பட் நிறையவே நானும் பண்ணலை. எல்லாருமே நம்மளும் ஒன்று தானே, நம்மளும் ஹியூமன் தானே, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அதை மாதிரி நானும் நிறையவே பண்ணலை. பட் நிறைய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அச்சீவ் பண்ணேன். நான் எழுதாத ஒரு சில விஷயங்களும் நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பீங்க, எழுதி வச்சுருப்போம். பட் அதை எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிற நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ 2024 என்ன ரெசல்யூஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்க நீங்கள் யோசிச்சு வச்சுட்டிங்களா? அப்படின்னா நான் சொல்கிறது ஒரு குட்டி டிப்ஸ். ரெசல்யூஷன் கண்டிப்பாக எழுதாதீங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு புது இயர் ஸ்டார்ட் ஆக போது, நம்மளோட லைஃப் வந்து ஒரு ப்ரொடக்டிவாக கொண்டு போகணும். ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைம் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற சில லெஷர் டைமில் நீங்கள் இதை பண்ணலாம். அதே மாதிரி வீட்டிலேருந்து வேலை செய்கிற எல்லாருமே சரி, எல்லா மதர்ஸுமே சரி, உங்களுக்கு வந்து டைம் வந்து சுத்தமாகவே இருக்காது. பட் நமக்காக குட்டி விஷயங்கள் நம்ம வந்து இந்த வருஷத்துலேருந்து நம்ம வந்து ஒதுக்கிக்கலாம். ஓகே, மேஜராக வந்து நம்ம இந்த வருஷம் என்ன பண்ணலாம், என்ன எழுதலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படின்னா பெரிய விஷயங்கள் இல்லாமல் குட்டி கோல்ஸ் நீங்கள் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு ரொம்ப பெரிய கோல்லாம் இருக்கும். தனியாக ஓன் மணி சம்பாரித்து வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட ஓன் மணியில் பண்ணணுங்கிற நிறைய பேருக்கு நிறைய விஷஸ் இருக்கும், கோல்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம் உங்களோட ரெசல்யூஷன்ஸில். ஸோ இது வந்து ரெசல்யூஷன் நம்ம சொல்ல வேண்டாம், உங்களோட டு டூ லிஸ்ட், இந்த இயற்கான நீங்கள் செய்ய போகிற லிஸ்ட்டில் எழுதி வச்சுக்கலாம். குட்டி கோல்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். எஸ்பெஷலி குட்டி கோல்ஸ்னால் இந்த வாரத்துக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், அவங்களோட பெரிய கோலுக்கு கீழே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இயர்க்குள்ளே, அதாவது 2024 நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய டாபிக் கீழே எப்படி நீங்கள் அதை வந்து அச்சீவ் பண்ணுவீங்க? நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலாக நம்ம மணியை போட்டு அந்த வீடு வாங்க முடியாது. ஒன்று நம்ம வந்து லோன் போடுவோம், இல்லை ஏதோ வச்சு நம்ம வந்து சமாளிச்சுப்போம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வாரத்துக்கான டார்கெட் என்ன, அதாவது நம்ம பெரிய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து குட்டியாக இந்த வாரம் வந்து நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நான் இவ்வளோ ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கேன், இல்லைனா இந்த வாரம் வந்து நான் இவ்வளோ ஏர்ன் பண்ணதில் இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன் இந்த வாரத்துக்கானதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எழுதி வைக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று இந்த வாரம் நான் ஒரு 500 ரூபா சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத எழுதி வைக்கலாம். ஸோ இந்த மந்த் எண்டில் வந்து ஒரு 20,000 அப்படி சேர்த்து வைக்கணும், ஒரு 10,000 சேர்த்து வச்சு ஒரு 40,000 சேர்த்து வைக்கணும். ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஒரு என்னால் முடிஞ்ச காசு ஒரு 1000 ரூபா சேர்த்து வைக்கணும். இந்த மாதிரி உங்களோட கோல்ஸை வந்து குட்டியாக ஃபஸ்ட்டு எழுத நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த குட்டி கோல்ஸ் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட பெரிய கோலை நோக்கி
கண்டிப்பாக நீங்கள் வந்து போகலாம். அதே மாதிரி ஒரு கோல் செட் பண்ணிட்டோம், ஸோ அதனால் வந்து நம்ம கண்டிப்பாக முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அவசரம் நமக்கு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஒரு புரிதல் வந்து நமக்கு எப்பயுமே இருக்காது. ஸோ எப்பயுமே வந்து அவசரப்படாமல் பொறுமையாக நமக்கு, அதாவது அதுக்கு தான் சொல்கிறது, குட்டி குட்டி கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண நம்ம வந்து ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கிராட்டிடியூட். கண்டிப்பாக வந்து கிராட்டிடியூட் வந்து எழுதுறது ரொம்ப ரொம்ப ரொம்பவே முக்கியம். தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்துட்டீங்க, இந்த பொண்ணு என்னடா 2 விஷயத்த கண்டிப்பாக வாங்குங்கன்னு சொன்னிச்சு அப்படின்ட்டு. ஸோ சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக கிராட்டிடியூட்ஸ் வந்து நம்ம வந்து எழுதலாம். கிராட்டிடியூட் வந்து ஒரே நாள் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் வந்து நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் மூலயமா சில விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன வீக்லி பண்ணுறேன், என்ன கிராட்டிடியூட், இந்த வாரத்துக்கான டாபிக் என்ன அப்படிங்கிறது கூட உங்களுக்கு நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் இன்ஸ்டாவில் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் டெய்லி என்ன பண்ணுறோம், சும்மா குட்டி குட்டி விஷயங்கள்லாம் அதில் பண்ணிகிட்ருப்போம், நல்லாயிருக்கும், என் கூட இன்ட்ராக்டிவாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது, இன்ஸ்டாலையும் ஷேர் பண்ண முடியாது. ஸோ வாட்ஸ்அப்பில் ஏதோ உங்க கூட ரொம்ப கிட்டக்க கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து கிராட்டிடியூட். ஸோ கண்டிப்பாக எழுதணும்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து நமக்குன்னு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக ஒதுக்கிருக்கோங்க. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீ டைம் வந்து ரொம்பவே முக்கியம். நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன், மீ டைம் ரொம்ப 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 முக்கியங்கிறது. ஸோ கண்டிப்பாக மீ டைமுக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கிக்கணும் அப்படிங்கிறத உங்கள் லிஸ்ட்டில் எழுதிக்கோங்க. 2024 பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அந்த மெயினான 2 திங் என்ன வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வருஷம் ஒரு டைரி, உங்களுக்குன்னு ஒரு பென்னு வாங்கிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன், ஸ்ட்ரெஸ் பண்ணி டைரிலாம் கிடைக்காதா, நியூ இயரில் பல டைரி கிடைக்குமே அப்படின்னா, டைரி நிறையாவே கிடைக்கும். நம்ம வந்து அதை நமக்குன்னு எடுத்து வச்சுக்கிறது இல்லை. ஸோ நிறைய டைரிஸில் நிறைய எழுதலாம். பென் வச்சு நீங்கள் வந்து டைரி வச்சுக்கிறது தப்பு இல்லை, அதை வந்து நீங்கள் வச்சு எழுதணும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தோன்றது, உங்களுக்கு இன்னைக்கு இந்த இடத்துல இவ்வளோ ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது நீங்கள் எழுதலாம். எனக்கு வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் எழுதலாம். எனக்கு வந்து இதெல்லாம் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு என்ன தோணுதோ டைரியில் அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்கி நீங்கள் வந்து டெய்லி எழுதுறது ஒரு பழக்கமாக நீங்கள் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இயர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும், ப்ரொடக்டிவாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து புக் படிக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்துக்குள்ளே 4 புக்காவது அட்லீஸ்ட் படித்து முடிச்சிடணும். அதாவது ரொம்ப புக் படிக்கிறவங்களா இருந்தால் 1 மாதத்துக்கு ஒரு புக் கூட நீங்கள் வந்து படிப்பீங்க. ஸோ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோல் எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு மீடியேட்டராக ஏதோ புக்கு அப்படியே கொடுத்தா படிப்பேன், ஆனால் வந்து ஆர்வமாக படிக்க மாட்டேன்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஒரு 4 புக் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நான் வந்து புக்கே படித்ததில்லை, இது வரைக்கும் எனக்கு புக்கே படிக்கவே பிடிக்காது அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஜோன் உங்களுக்கு வந்து பிடிக்கும்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்டிங்காக, இல்லைனா வந்து உமன்ஸ் வெல்னஸில் பெண்கள் மேன்மை அந்த மாதிரி பிடிக்குமா, இல்லை டைம் மேனேஜ்மெண்ட் பிடிக்குமா, இல்லை காமிக்ஸ் பிடிக்கும், இல்லை த்ரில்லர் ஸ்டோரி இந்த மாதிரி பிடிக்கும், இல்லை நாவல், லவ் ஸ்டோரி, எது பிடிக்குதோ அந்த ஜோன்லேருந்து அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்குள்ளே 2 புக்கை நான் வந்து படித்து முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு உங்களோட டு டூ லிஸ்ட்டில் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு 2024 வர போகிற புது வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு டைரி, ஒரு பென், ப்ளஸ் நீங்கள் படிக்க போகிற புக் கண்டிப்பாக வாங்கி கையில் வச்சு படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 புக் நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு புக்காவது கையில் வச்சு படித்து பாருங்கள். என்ன தான் கேட்ஜெட்டில், கிண்டலில், இந்த மாதிரி சாஃப்ட் காப்பியில் உங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன் இருந்தாலும் கையில் ஒரு ஹார்ட் காப்பி வச்சு படிக்கிற விஷயங்களே தனி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து புக்கு வாங்கி கையில் வச்சு படித்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக 2024 வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, டேக் கேர், பி பாசிட்டிவ்.